வணக்கம். என்னை பிரமிக்க வைத்த பிரபலங்கள் என்ற இந்த நூலை எழுதி இந்த வெளியீட்டு விழாவை சிறிய அளவு செய்தாலும் சீரும் சிறப்பும் உள்ள வகையிலே நிகழ்த்த வேண்டும் என்று திட்டமிட்டு யார் யாரை சந்திக்க வேண்டும் என்று அவர்களை வட்டமிட்டு இறைவனுடைய அருளால் இப்படி ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழாநாயகன் பேரரசு அவர்களை வாழ்த்த யாரை அழைத்தால் நன்றாக இருக்கும் என்று பார்க்கும்போது தலை இருப்பவர்களெல்லாம் தலைமை தாங்கிவிட்டால் தலைமைக்கு மகிமை இருக்காது என்று அந்த தலைமையின் மகிமையை உணர்ந்து தமிழ் திரை உலகத்தின் புதிய சகாப்தத்தை உண்மையிலேயே ஒரு தமிழனாக சங்கம் வளர்த்த தமிழ், சங்கம் வளர்த்த மதுரை மண்ணிலிருந்து, அந்த மதுரையிலிருந்து சங்கத்தமிழா, சிங்கத்தமிழா, தங்கத்தமிழா, இது எங்கள் தமிழ் என்று முழங்கிக் கொண்டு என் இனிய தமிழ் மக்களே என்ற அந்த கரகர குரலுக்கு சொந்தக்காரனாக கரகர பிரிய ராகமாக வந்து காலத்துக்கும் கரையாத ராகமாக தமிழர்களின் கீதமாக மதுரை மண்ணின் வாசனையாக தமிழினுடைய தமிழுக்கு தரும் முதல் மரியாதையாக தமிழுக்கு சொக்க தங்கமாக இருக்கக்கூடிய என் பாசத்துக்கும் வார்த்தைக்காக சொல்லவில்லை, நான் இந்த விழாவிலே கலந்து கொண்டதை என் வாழ்நாளில் எத்தனையோ விழாவில் கலந்து கொண்டாலும் இந்த நாளை நான் ஒரு பெருமைக்குரிய நாளாக நினைக்கின்றேன். என் வாழ்க்கையிலே இது ஒரு பாக்கியம். நிச்சயமாக என்ன பாக்கியம் என்று சொன்னால், பாக்கியராஜ் என்னை விட பாக்கியசாலி, பாக்கியராஜ் அவர்கள் என்னை விட யோகசாலி, பாக்கியராஜ் அவர்கள் என்னுடைய முன்னோடி. வார்த்தைக்கு வார்த்தை என் தமிழ் மகனை, என்னுடைய தமிழ் திரையுலகத்தை தூக்கி நிறுத்திய என்னுடைய மானசீக குருவை குரு குரு என்று அழைக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற பாக்கியசாலி பாக்கியராஜர் பக்கத்தில் வைத்துக் கொண்டு என்னுடைய மானசீக குரு, என் மண்ணின் குரு, என் மதுரையின் குரு, என் தமிழின் குரு, என் தன்மானத்தின் குரு, என் சுயமரியாதையின் குரு பாரதி ராஜா அவர்கள் தலைமை பொறுப்பேற்ற இந்த விழாவிலே பேசுவதையே காரணம், நான் ரயிலேறி சினிமாவுக்கு வந்தவன், நான் ஒருதலை ராகத்தில் ரயிலேறி வந்தவன். எனக்கு இந்த உலகத்தில் பிடிச்சது ரெண்டு தான், ஒன்று மயில், இன்னொன்று ரயில். ஏன் மயிலை பிடிக்கும்னா, நான் பிறந்த ஒரு மயிலாடுதுறை, அந்த அவையாம்பிகை அம்மன், இங்கே சித்திராமணி சிரிக்கிறார், அந்த அவையாம்பிகை அம்மன் சிவனை மயிலா மாறி பூஜை செஞ்ச அந்த அம்பாள். அதனால தான் இந்த ஊருக்கு மயிலாடு துறை, மயில் ஆடும் துறை, மயிலாடு துறை, மாயூரம் என்று சொல்வார்கள், மயூரம் என்று சொல்வார்கள். மயில் என்று சொன்னால் மயூரி, அதனால தான் அந்த மயூரம். அதற்கு மாய வரம், நான் பிறந்தது மாய வரம், நான் பெற்று வந்ததும் மாய வரம். அதனால்தான் அப்படிப்பட்ட நான், எனக்கு மயிலை பிடிக்குங்க. அந்த மயில் பேரையே அந்த 16 வயதுக்கு மயில் என்ன, அவர் சிரிக்கிறாரு. நான் அவரை பார்த்து இன்னும் இவர்கிட்ட போய் நான் சான்ஸ் கேட்க போறது கிடையாது, நான் இனிமே அவர்கிட்ட போய் சிஷ்யனை சேர போறது கிடையாது. ஆனாலும் ஒரு விஷயத்த வேற ஃபங்க்ஷன், நான் இப்பெல்லாம் எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எதுவும் பேசுறதே இல்லை, எங்கேயும் போறது இல்லை. ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் நான் பேசுறதுக்கு காரணம் இருக்கு. நான் யாரை பற்றியும் பேசல, பாரதி ராஜா பற்றி, அவர்களை பற்றி பேசாம போயிட்டா அந்த மயிலும் பிடிக்கும், ரயிலும் பிடிக்கும். ஆனால் என் வாழ்க்கையில் உயிருள்ள உஷா என்று கரம் பிடித்த என் மனைவி உஷாவையே கிடைக்க போகிற ரயிலில் அறிமுகம் செய்த மண்வாசனியின் சொந்தக்காரர்.
அவருக்கு தெரிந்தது மண் வாசனை, எனக்கு பிறகுதான் தெரிந்தது பெண் யோசனை. என் யோசனை பின் யோசனை. அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பெண் வாசனை என்னை தொற்றிக் கொண்டது என்று சொன்னால் அவரை அறிமுகம் செய்த அற்புதமான இயக்குனர் அல்லவா. அப்படிப்பட்ட அவருடைய தலைமை. ஏன்னா ஒரு விழாவுக்கு வந்துட்டு அந்த விழா சம்பந்தப்பட்ட விஷயத்தை விட்டுட்டு சுத்தி இருக்கிறவங்களை பத்தி பேசுறது ஒரு மரபே கிடையாது, முறையே கிடையாது. அந்த முறையை மீறி என்னுடைய மூத்த தலைமுறையை நான் பேசாமல் போவது, பொட்டு வைக்காமல் ஒரு பெண்ணின் முகத்தை அமங்கலமாக வைப்பது எந்த அளவுக்கு முறையாகாதோ அதனால் மட்டுமே இந்த தமிழ், ஏன்னு கேட்டா இந்த பாரதி ராஜா தான் என்னுடைய முகவரி. ஏன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனா லேனா தியேட்டர்லையும் மயிலாடுதுறையிலும் மாறி மாறி இந்த 16 வயதிலே படத்தை பார்த்து விட்டு, படம் பார்த்துட்டு எவனாலும் படம் எடுக்க வரலாம், அது மேட்ரு கிடையாது. எனக்கு கூட சின்ன வயசுல சினிமா பிடிக்கும், கதை வசனம் 22 மணி நேரம் 24 மணி நேரம் தொடர்ந்து பேச முடியும். எல்லாம் இருந்தாலும் மெட்ராஸுக்கு வந்து அத்தனை திருப்பி அடிக்கப்பட்டு அத கதை இப்ப பாக்யராஜ் சொன்னார், அற்புதமான விஷயம். என்னை பிரமிக்க வைத்த பிரபலங்கள் முக்கியம் இல்ல, அந்த பிரபலங்கள் சந்தித்த சாதனைகளுக்கு முன்னால் சந்தித்த சோதனைகள். என் வாழ்க்கையில் நான் சந்தித்த சோதனை எழுதுனா, நான் டி ராஜேந்திர உஷா பத்திரிகையில கலையாளர்கள் அத்தனை வாரம் எழுதினேன். இன்னைக்கு எபிசோட்ல எடுத்து 500 எபிசோடு எடுக்கலாம், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் அப்படி திருப்பி அடிக்கப்பட்டு சென்ற நான், எனக்கு ஒரே இன்ஸ்பிரேஷன் யார் தெரியுமா? ஒரு சினிமா என்ன, மெட்ராஸ்ல சென்னையில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் அத்தனை பேரும் நம்மளை இப்படி நீ கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, டைரக்ஷன், படம் பார்க்கறது நீயா? படம் எடுக்கிறவன் இப்படியெல்லாம் எத்தனை காயங்கள், எத்தனை வாழ்வீச்சு, எத்தனை சொல்வீச்சு, எத்தனை ஏச்சு, எத்தனை பேச்சு, அத்தனையும் பார்த்துட்டு காயப்படவே இல்லை. ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு எஸ்.ஏ. ராஜ்கண்ணு பிடிச்சி ஒரு பாரதி ராஜா சார் எடுத்துட்டாரு அப்படின்ற இந்த ஒரே ஒரு புள்ளிதாயா. மாயரத்திலே சென்னைக்கு போகாம நம்ம சொந்த ஊர்ல சுத்தி இருக்கக்கூடிய பணம் இல்லாதவன்ட்டே போய் ட்ரை பண்றவன் ஒரு பணம் படைத்த ப்ரொடியூசரை இங்கேயே உருவாக்கணும்னு எனக்கு பிள்ளையார் சூரிய போட்டு கொடுத்த ஒரே முன்னோடி பாரதி ராஜா. நினைச்சது மட்டும் இல்லை, நினைச்சது முடிச்சேன். எவ்வளோ கஷ்டம். அதனால மட்டும்தான் அவரை பற்றி என்னால் பேசாம போக முடியவில்லை என்பதற்காக இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லோரும் என்னை மன்னிக்கணும். பாக்கியராஜ பாராட்டுறேன்னு சொல்லிட்டு பார்த்திபன் ஒரு விழா எடுக்கிறேன்னாரு. நான் அந்த விழாவுக்கு வரமாட்டேன்னு பார்த்திபன் யோசிச்சாரு. நீங்கள் உங்களோட சிஷியெல்லாம் சேர்ந்து அவருக்கு எடுக்கிறீங்க, அங்கே வந்து நான் பேச வந்தேன்னு வச்சுங்க, எல்லாரும் என்னோட பேச்சு எதிர்பார்ப்பான், எல்லாமே டைவெர்ட் ஆகிடும். பாக்கியராஜை பற்றி நான் பேசுனா எனக்கு குறைஞ்ச அரை மணி நேரம் வேணியா, அல்லது 45 மினிட்ஸ் மட்டும். அந்த விழா வந்து நான் முடுங்கிறதுக்கு தயாராக இல்லை, எனக்கு வேற ஒரு விழா கிடைக்கக்குள்ள என் நண்பர் பாக்கியராஜை பற்றி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. நேத்தி பாக்கியராஜ் அவர்கள் வந்து ஜீ தமிழுடைய தொலைக்காட்சியில் கஷ்டப்பட்டு வந்த இயக்குநர்களை பற்றி ஒரு இது எடுக்கிறாங்க. அதில் என்னை பற்றி ஒரு பைட்டு கொடுத்துருந்தாரு. என்ன ஒரு பிராட் மைண்டான ஒரு யதார்த்தமான மனிதன். அவரோட படங்களை எல்லாரும் என்னோட வசனத்தை நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. என்னை வியக்க வைத்த, எனக்கு பாலச்சந்தர் சார் ரொம்ப பிடிக்கும், ஆனால் 3 பா பிடிக்கும். அது பாலச்சந்தர் ஒரு பா, என் தலைவன் பாரதி ராஜா ஒரு பா, இந்த பாக்யராஜ் ஒரு பா, இந்த முப்பா. இந்த பால பிடிச்சதுன்னா அந்த திருவள்ளுவர் எழுதின மாதிரி நான் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ரசிப்பாங்க. பாக்யராஜ் என்ன ரசிச்சு நேத்தி அவர் சொல்றாரு. சகலகலா வல்லவன்னு சொல்றதுக்கு என்ன ஒரு மனப்பக்கம் வேணும். நான் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, என்னைக்கும் நான் பேசினேன். சொக்கத்தங்கத்தோட கலெக்ஷன் என்னுடைய இணைய நண்பர் விஜயகாந்த் நடிச்சு அந்த சொக்கத்தங்கம் படத்தை அதாவது பாக்யராஜோட அந்த படம் என்ன பிஎன்சி என்ன கலெக்ஷன் திருநெல்வேலியில் தூக்கி சாப்பிட்டுருக்கு. நான் ஒரு ப்ரொடியூசர் என்பதை விட, நான் ஒரு இயக்குனர் என்பதை விட அவர் டிஸ்ட்ரிபியூட்டர். பக்கத்தில் வந்தோன்னா இன்ஜெக்ஷன் செல்லுமணிக்கு போட்டேன். என்ன போட்டேன்? ஜிஎஸ்டி வரி. என்ன செல்லுமணி, சினிமா வாழுமா?
சாதாரண படம் மக்களை, பாமர மக்களை படம் பார்க்க வைத்த பாரதி ராஜா எங்கே, பாக்கியராஜ் எங்கே, டி ராஜேந்திரங்க? எந்த கொம்பாதி கொம்பன் ப்ரொடியூசர் பாரதி ராஜா வச்சு படம் எடுத்தான்? எந்த கொம்பாதி கொம்பு எடுத்தா, எந்த வில்லாதி வில்லன் எடுத்தா, எந்த பணம் படைத்த கேபிட்டலிஸ்ட் எடுத்தான்? நாங்கள் எங்க இருந்து வந்தோம்? இந்த விழாவை எங்கேயோ கொண்டு நீ பேசுனது என்ன வேற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ராஜேந்திரன், அந்த வேகமான ராஜேந்திரன் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு எந்த மேடைக்கு வந்து பேச வரதே இல்லை, வேணான்னு. ஆனா இங்க பேரரசு 3 பேரரசு, அதெல்லாம் வந்து நான் அரசே வேணாங்கிற, அப்புறமா இங்க பேரரசு. எனக்கு இப்ப பாரதி ராஜா படத்துல 16 வயதுல வந்து ஸ்ரீதேவியோட கொலுசு போறீங்க, அப்போ கொலுசு நான் சொல்றேன், அந்த கொலுசு சத்தம், கொலுசு சத்தத்தை இசை உருவாக்கின ஒரு இசைஞானி இளையராஜாவோட இசையையே அப்படி ஒரு கலாரசிங்க பாரதி ராஜா. ஒரே ஒரு அது அவருக்கு பாராட்டு விழா வந்து இது அல்ல. எனக்கு நான் எல்லாரையும் பாராட்டிட மாட்டேன். பாரதி ராஜா சார் அவருக்கு திரும்பி யோசிக்கணும். போட்டிருக்கிறது கண்ணாடி, திரும்பி பாருங்க பின்னாடி. எல்லாரையும் நான் பாரதி ராஜா பாராட்டும், பாக்கியராஜா பாராட்டுறேன், விஷயம் இல்லாமலாம் இல்ல. பேரரசு சாதாரண ஆள் கிடையாது. நான் மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம், எல்லாரையும் பத்தி சொல்லுங்க. ஆனா என்ன ஜோ மல்லூரியா இல்லை நீ தமிழ் கலை கல்லூரியான்னு பேசுறேன். அதுல ஆரம்பிச்சு சண்முக சுந்தரத்திலிருந்து ஆரம்பிச்சு என் நண்பர் செல்வமணிலேருந்து ராஜேஷ் வரைக்கும், சுதாராஜன் எல்லாரையும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்து சந்தோஷம் வரைக்கும், எங்களுடைய சிகரம் சந்திரசேகர்லேருந்து டைமண்ட் பாபுலேருந்து விஜய் முரளிலேருந்து எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் அவனுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இதை பத்தி பேசியிருக்கேன். பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறை சேர்ந்தவங்க, பெரியவர்களுக்கு, தாய்மார்கள் கூடியிருக்க எல்லாருக்கும் வணக்கம். மரபெல்லாம் மீறி சில விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுது. பாரதி ராஜா பத்தி பேசிட்டேன், பாக்யராஜை பத்தி பேசிட்டேன். இதை பேசாம போய் ராத்திரி நான் போய் படுத்துங்கன்னா நிம்மதியாக தூங்க மாட்டேன். நான் எனக்கு மனசுல என்ன இருக்கோ கொட்டிடணும். நான் பேரரசிட்ட சொன்னா நான் வரமாட்டேன், உண்மையை சொல்லணும். நான் எந்த மேடையும் வர்றதில்லை, வந்தா பேசணும். நான் இப்ப பேச விரும்பல, நான் வரல அப்படின்னு சொன்னேன். நான் ஹைதராபாத்ல இருந்தேன். என்னோட பையனோட படம், இந்த தெலுங்கு படம் சரசுடுன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்றேன். அதோட சென்சார் நான் அலைகிறேன். நான் வரல பேரரசு, இந்த டேட்ல ஊர்ல இல்லை, மன்னிச்சிங்க, வேற ஒரு விழாவுக்கு வரேன்னு. தேதியை மாத்துறேன், நான் வேற தேதி கூட மாத்திக்கிறேன், நீங்க வரணும்ட்ட. நான் கூட என்னடா அப்படின்னு யோசிச்சேன். இன்னைக்கு நேத்தி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தார் சீத்தனுக்கு. சரி அப்படின்னு வந்துருங்கன்னாரு. இல்லை பேரரசு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, வர முடியாது, நாளைக்கு எனக்கு சென்சாருக்காக ஹைதராபாத் போகிறேன் அப்படின்னு. நான் லேட்டாக வருவேன், பரவாயில்லையா? எப்போ வந்தாலும் வாங்க, எப்படியாவது நீங்கள் வந்துடணும். நான் சொன்னேன், நான் வந்து வாழ்க்கையில் மதத்தையே சாராதவன், இந்து மதம் இல்லை, முஸ்லீம், நான் எங்கே போனாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன், ப்ரைஸ் அல்லாஹ் சொல்லுவேன். நான் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். நான் அப்படி மதத்தையே சேராதனா தாமதத்துக்கு சொந்தக்காரனா இருக்க முடியாது. எனக்கே இல்லை மதம், எனக்கு வேண்டாயா தாமதம். அதுக்கு விட யாரெல்லாம் வராங்கன்னு பார்க்கல, யார் வந்த பிறகு நான் லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல. எனக்கு முன்னாடி வந்த திரையுலகத்தில் என்ன வியக்க வச்ச பாரதி ராஜா சார் அவர்கள், பாக்கியராஜ், செல்வமணி அப்படின்னு காதில் சொன்னா ஓகே தலைவா, அது வந்து வேற, அது விஷயமே வேற. என்னோட இணைய நண்பர் இயக்குனர் சங்க விக்ரமனா இருக்கட்டும், இப்ப சந்தோஷம் என்னாச்சு, என்னெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, ராஜேந்தர் ஓகே, மற்ற பத்திலாம் இது இல்லை. அவங்க 2 பேரும் இந்த தப்பா எடுத்துக்கூடாது. நான் எப்பயுமே காலேஜுக்கே லேட்டாக போனால், 1 நிமிஷம் லேட்டாக போனால் கூட கிளாஸ்குள்ளே போக மாட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் லேட்டாக வந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். பேரரசு இப்படி ஒரு விழாவில் நீ எதுவுமே வேணாம், ஜெயிச்சிட்டையா. நானும் என்னை வியக்க வைத்த, என்னை பிரமிக்க வைத்த பிரபலங்கள் பாரதி ராஜா ஐயா அவர்களோடும் பாக்கியராஜ் அவர்களோடும் நாங்கள் அப்படி அப்படியே போவோம் வருவோம். நாங்கள் ரயிலில் வந்தது தான், அப்பப்போ கிராசிங் ட்ரெயின் தான், அப்படியே அங்கே போவோம் இங்கே போவோம் அப்படின்னா. இப்படி ஒரு மேடையில் சந்திக்க வச்சதே இல்லை. எங்கள் 3 பேரும் ஒன்றா உட்கார வச்சு எல்லாம் ஆசைப்பட்டது ஓகே. அவங்களுக்கெல்லாம் தலையில் வச்ச பாகை, அவர்கள் எனக்கு முன்னாடி வந்து சூடினார்கள் வாகை. எனக்கு வேணாம் என் பாகை, எனக்கு இருக்கு என் பாகை.
எனக்கு வேணாம் தலைமுடி. தீராஜேந்தருக்கு தலக்கணமும் கிடையாது, நான் இலக்கணமும் படிக்கல, எனக்கு தலக்கணமும் இல்லை. எனக்கு பிடிச்சதுன்னா பிடிச்சது, பிடிக்கலன்னா பிடிக்கல. அதனால வேற விஷயம் இதுவே எனக்கு நிறைவா இருக்கு. ஏன்னா இப்போ எங்க 3 பேரையும் அதை சொன்ன மூவேந்தர்கள், அது சோழ சேர பாண்டியர் மூவேந்தர். மூவேந்தர் அவர்கள் வேந்தர், நான் அவர்களுக்கு முன்னால் சாதாரண ராஜேந்தர். ஏன்னு கேட்டா என்னை கவர்ந்தவர் பாவேந்தர். அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஆனால் ஒண்ணு செல்வமணி முந்தி சொல்லிட்டாரு, பாக்கியராஜ் எப்பயுமே அவர் கொஞ்சம் நல்ல ஒரு பாருங்க, அவர் பாக்கியம் 20 அதில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நடத்துறாரு, பாக்கியம் நடத்துறாரு. நான் அதுக்கப்புறம் தான் தீராஜ விஷயம் பத்திரிகை ஆரம்பிச்சேன். அதை கூட அவர் நேற்று பேட்டியில் சுட்டி காட்டினாரு. நான் அவர் நிறைய விஷயங்கள் எடுத்து தொகுத்து சொல்லிட்டாரு. தொகுத்து சொன்னாலும் இப்ப ராஜேஷா இருக்கட்டும், MS பாஸ்கரா இருக்கட்டும், வந்து போனவங்க எல்லாருமே அழகா ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு சாப்டர் பத்தி, சண்முக சுந்தரமா இருக்கட்டும், எல்லாருமே செல்வமணி வரைக்கும் எல்லாருமே இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கோணங்களை சொன்னாங்க. அந்த கோணங்களை விட நான் பார்ப்பது என்னவென்றால், ஒரு பேரரசுடைய எளிமை. ஏன்னா இளைய தளபதி விஜய வச்சு திருப்பாச்சி, நீ தீட்டிய திருப்பாச்சி, அதில் இருந்தது கூர்மை. நீ நம்மளுடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித்தை வச்சு எடுத்த படம் திருப்பதி, அதில் நீ தந்தது திருப்தி, அதில் இருந்தது திருப்பதி என்றால் லட்டு, திருப்பாச்சி என்றால் வால் வீச்சு கூர்மை, அதில் இருந்தது கூர்மை, இதில் திருப்பதியில் இருந்தது இனிமை. உனக்கு கூர்மையும் தெரிகிறது, இனிமையும் தெரிகிறது. ஏன்னா அதனால் என்ன எதற்கு எடுத்தாலும் படத்திற்கு வைக்கக்கூடிய தலைப்பு, அதை பார்த்தால் அதுவும் பேரரசின் தலைப்பை பார்த்து எனக்கு வந்ததுண்டு மலைப்பு. ஆனால் வந்ததுண்டு மலைப்பு, வந்ததுண்டு திகைப்பு. ஆனால் ஏன் வைத்தார் என்று யோசித்தேன், ஆராய்ச்சி செய்தேன். என்னன்னா பேரரசு என்று பேர், அந்த பேரரசு பேருக்குள்ளேயே அந்த பேரரசுக்குள் இருப்பது பேரு, எனக்குள் இருப்பது பேரு. வாங்கி இந்த பேரை வாங்கி தந்தது எனக்கு ஊரு. தெய்வத்தை வைத்து இழுத்தால் அது பேரு, எனக்கு பேர் வாங்கி தந்தது இந்த ஊரு. அதனால்தான் திருப்பாச்சி, அது திருப்பதி, அது திருத்தணி, தர்மபுரி. நான் திரையுலகத்தில் இருந்து இப்படி வேள்வி புரி புரி என்று புரிந்த ஒரு அற்புதமான இயக்குனர். இல்லைன்னா உன்ட்ட திறமை இல்லாட்டா நிக்க முடியுமா? ஆனா அவன் வாழ்க்கையில சாய்ச்சா அப்படி இப்படின்றான் இப்படின்றான் இப்படின்றான். பேசும்போது ரொம்ப ஆர்டிபிஷியலா பேசுறான். திரையுலகத்துக்கு வந்து இந்த இத்தனை ஆண்டுகளில் எங்களுக்கெல்லாம் உங்களை தாண்ட ஆண்டுகள்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். ஏண்டா பேண்ட் போட்டு வந்தா, நாங்களா கிராமத்திலேருந்து வந்திருந்தாலும் அண்ணாச்சி சொன்ன பார்த்தீங்களா, வேணாம் பேசுனா தலைப்பு மாறும், ஆனா வேற விஷயத்துக்கெல்லாம் போவோம். நான் போக மாட்டேன், போனான்னு எதிர்பார்த்து யார் இருந்தாலும் போக மாட்டேன். ரொம்ப தெளிவா இருக்க. அந்த வேகமான ராஜேந்திரன் இப்ப இல்ல, ரொம்ப விவேகமான ராஜேந்தர். அந்த சத்திரியன் ராஜேந்திரன் இப்ப இல்ல, சாணக்கிய. பேசாது மாறி தெரியும், எப்ப பேசணுமோ அப்ப பேசுறேன். வால் இருக்குல்ல, அது வீசினாலும் வாழுதான், வீசாட்டாலும் வாழுதான். இந்த வால் வீசாது மாதிரி இருக்கும், வீச வேண்டிய நேரத்தில் வீசுறேன். அதே நேரத்தில் பாராட்டுன்னு சொன்னா என்னோட பேரரசு போன்ற இந்த இள அரசுகளுக்கு, இந்த இளவரசுகளுக்கு பூச வேண்டிய நேரத்தில் சந்தனத்தை பூச. நீ தமிழ் திரையுலகத்துக்கு என்னுடைய இயக்குனரை பாரதி ராஜாவை பார்த்து, திரைக்கதை மன்னன் பாக்கியராஜை பார்த்து, இந்த சாதாரண டி ராஜேந்தரையும் பார்த்து, எங்களை எல்லாம் முன்னோடிகளாக மதிக்கக்கூடிய உன்னுடைய தன்னடக்கம், உன்னுடைய அவையடக்கம், இது அத்தனையுமே இந்த நூலுக்குள்ளே அடக்கம். 27 நீ 27 அத்தியாயம் எழுதி இருக்கிறாய் என்று சொன்னவுடன் ராஜேஷன் குறிப்பிட்டாரே, அது என்ன 27 அத்தியாயம்? நான் புட்டு வைக்கிறேன் 27 அத்தியாயம். அதை எடுத்து சொல்ல வேண்டியது என் கட்டாயம். காரணம், நான் கட்டத்தை ஆராயும்
கட்டத்தை தெரிந்தவன். சிகரம் சொன்னதை போல ஏற்கனவே இமயத்துக்கு பின்னால் சிகரம். இமயம் இருந்தால் ஐயா சிகரம். இமயம் இருக்கும் போது அங்கே இருக்கும் சிகரம். சும்மா இதில் எழுதி வைத்து படிக்கவில்லை. யார் இங்கே இருப்பார்கள் என்று நான் எதையும் தயார் செய்து கொண்டு பேச வரவில்லை. 27 அத்தியாயம் படிச்சேன். நான் சரவணையா பத்தி படிச்சேன், சந்தோஷையா பத்தி படிச்சேன். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோர்ஸ். அது முன்னாடி இருந்து அடிச்சாரு பாருங்க பாக்யராஜ். அங்கதான் எழுத்தாளர், அங்கதான் பத்திரிகை ஆசிரியர், அங்கதான் திரைக்கதை ஆசிரியர், அங்கதான் இயக்குனர். விஷால் பாருங்க சுருக்கமா பேசினால நெருக்கன்னு பேசிட்டு போயிட்டாரு. அவர் அழகா சொன்ன மாதிரி நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், தண்டவாளத்தார். தண்டவாளம் இருந்தால் தான் ரயில் ஓடும். அவர் ரெண்டு ட்ராக் வச்சுட்டு ஓடுறார். அப்படி போனால் என்னால் ரயிலை விட முடியாது. பாரதிராஜ் சார் மயில ரயிலை விட முடியாது. பாக்யராஜை நாங்கள் ரயிலை விட முடியாது. நாங்கள்லாம் ரயிலில் வச்சு தான் வந்தோம். அதனால இந்த விழாவில் இவ்வளவு பேர் இணைச்சதே பெரிய விஷயம். அது எங்க 3 பேர் இணைச்சது பெரிய விஷயம். அதுல ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தன்னை மாதிரி ஒருத்தன் கோட்டு போட்டாலே அவனை பார்த்துட்டு பொறாமப்படக்கூடிய உலகம். ஆனா அவர் கோட்டு போட்டுக்கிட்டு இருந்தோன்னு சந்தோஷம் அப்படின்னு சொன்ன சந்தோஷம். பாக்யராஜ் அவர்கள் பேசியது திரைக்கதை. அதுல வைக்க பஞ்ச் டயலாக் வைக்கிறது டிஆர். என்ன சந்தோஷம் என்று சொன்ன சந்தோஷம். ஆனால் யார் தன்னை போன்று கோட்டு போட்டுக் கொண்டிருந்தாரோ அவர் யார்? வசந்தன் கோ அண்ணாச்சின்னு சொல்லக்குள்ள அவருக்கு வாழ்க்கையிலே வந்தது வசந்தம். அந்த வசந்தத்துக்கு காரணமாக அடித்தளமாக இருந்த சந்தோஷம். இப்படி நமக்கு முன்னாடி அத்தனை பிரபலங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பஞ்சுவாலிட்டியா இது. ஒவ்வொருத்த பத்தி, பாரதி ராஜா பத்தி, பாக்யராஜை பத்தி, இளைய தளபதி விஜயை பத்தி, அஜித்தை பத்தி, எல்லாரும் அவர் யாரெல்லாம் வியக்க வச்சாங்களோ அத்தனை பேரை பத்தி ஒரு இதுல போட்டு எழுதி இன்னைக்கு அங்கேருந்து கூப்பிட்டாரு. நம்ம மனைவியை கூப்பிட்டு அவர் கையில மோதிரம் போட்டாரு. மனைவை நிறைவேற்றி வைத்தது இவரது கனவை. அதற்காகத்தான் அழைத்தார் மனைவி. பாக்கியால பணியாற்றக்கூடிய மனைவி நல்ல நண்பர். எம்ஜிஆருடைய மக்கள் தலைவர் புரட்சி நடிகர் பொன்மன செம்மல் அவருடைய மகா பெரிய நானே மக்கள் புரட்சி நடிகர் பொன்மன செம்மல் அவருடைய நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், மக்கள் திலகம், மாசரு செல்வம், மாட்டுக்கார வேலை, மக்களின் தோழன் அப்படின்னு கவலை பேச. நானே மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட ரசிகன் தான். இங்க அந்த சுதா விஜய் அந்த மேடம் இருக்காங்க. இதை எதற்காக சொன்ன, இந்த மேடையே ரொம்ப இவ்வளவு பண்ணி இத்தனை அத்தியாயத்தை இணைத்ததுக்கு காரணம், இன்றைக்கு நீ பேரரசு உன் எழுத்தால் படித்து விட்டா இனி சரித்திரம். 27 அத்தியாயத்தில் எல்லாரையும் சொல்லிக்கொண்டு அதில் கடைசி வந்த முத்தாய்ப்பையும் பார்த்தேன் அற்புதமா. அது ஏன் 27 அத்தியாயம்? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகட்சம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. 27 நட்சத்திரம். இது அடுக்கிறதுக்கே இவனுக்கு போலிய மூச்சு. இதையும் மீறி இவன் எப்படா பேசுறான் பேச்சு. இவனுக்கு என்ன ஆகிருக்கும் வயசு? யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இது இது இல்லை தலைக்கணம், ஒரு தன்னம்பிக்கையின் இலக்கணம். என்னன்னா 27 சரியில இருந்து சொன்னார் ராஜேஷ். நான் நோட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே சொல்லலாம், நட்சத்திரத்தை அடுக்குனேன். இன்னொன்னு இப்ப இருக்கக்கூடிய, நான் சொன்ன தப்பாயிடும், என் அண்ணன் பாரதி ராஜா தனுஷ் என்று தெரியும், என்னுடைய அண்ணன் பாக்யராஜ் தனுஷ் என்று தெரியும், எனக்கு தனுஷையும் தெரியும், தனுஷையும் தெரியும். இதுக்கு மேல ஏதாவது வேணுமா? கவனில் நடித்து கவனத்தை திருப்பி டிஆரோட நான் நடிக்கணும் விஷால், நான் பாக்யராஜோட இவரோட எல்லாரும் நினைச்சிட்டேன், டிஆரோட நான் இணையணும் என்று விஷாலை சொல்லக்கூடிய அளவுக்கு இணைக்க நினைக்கிறார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை இறைவன் வச்சிருக்கிறதே பெரிய பாக்கியம். நான் சிம்புவோட அப்பா, அவன் சிம்பு. அதை மீறி தன்னம்பிக்கையோட டிஆரே நீ உன்னை நம்பு. ஒன்னால எவனா எதிரின்னா விட முடியும் அம்பு. உனக்கு இன்னைக்கு இருக்குடா தெம்பு.
அனாவசியமா பண்ண மாட்டேன் வம்பு. வம்புன்னு வந்தா விட மாட்டேன். ஆனா நான் பாசமானவன், மோசமானவன் இல்லை, வேஷமானவன் இல்லை, ரோஷமானவன் இல்லை. என்ன மதிச்சுட்டா அந்த மனைக்கு அந்த இடத்துக்காக வந்து நிற்பேன். எனக்கு வந்து பேரரசிட்ட பிடிச்சது அவருடைய எளிமை. அம்மாடி ஆத்தாடி பாட்டு சிம்புக்காக எழுதினார். அந்த நன்றி கடனும் நான் பண்ணும்ல. அந்த பாட்டை வந்து சிம்பு அவர் திருத்தணி பயங்கர பிஸியில் இருக்கார். ஒரு அஜித் படம் என்ன கேட்டால் சும்மா இருக்கிறவனே உள்ளே உட்காந்துருப்பான். எனக்கு பாரதி நாங்களாம் பார்க்காது பிஸியாக உள்ளே உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருப்பான், இல்லை வேற மேட்ரு எடுத்துருப்பான். அது அசிஸ்டன்ட் சொல்லுவான், ரொம்ப உள்ள பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணக்கூடிய இந்த உலகத்தில் சிம்புவோட படத்துக்கு ஒரு பாட்டு எழுதணும்னு ஒரு பெரிய இவரோட ஒரு பெரிய ஸ்டாரு, சாதாரண ஸ்டார் இல்லை, ஒரு திருப்பாச்சி என்ன பெரிய வெற்றி கொடுத்தாலும் அவருக்கு பிடிச்சது அதில் தங்கச்சி சென்டிமெண்ட் வச்சார். அதனால தான் எனக்கு பேரரசே பிடிக்கும். எனக்கு விஜய் வந்து காதலுக்கு மரியாதை படத்தில் விஜயை பற்றி நான் ஒரு ஃபங்க்ஷனில் போய் பேசுவேன், சும்மாலாம் பேசல. புலின்னு டைட்டில் வைக்கிறதுக்கே தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் புலி எவனுக்கும் வரும், அவனுக்கு வரும் கிழி. புலின்னு டைட்டில் செல்லகுமார் வீட்டு செல்லகுமார் வச்சாலும் அந்த டைட்டில் வச்சு நடிக்கணும்ல. அதனாலதான் அத்தனை புலி அடுக்கினேன். எனக்கு புலியை பிடிக்கும், ஓப்பனா எனக்கு விடுதலை புலி பிடிக்கும். என்ன பண்ணணும், பிடிக்கியா பிடிக்கிறத பிடிக்கும் தான் சொல்லுவேன். நான் தம் அடிக்க மாட்டேன், ட்ரம் அடிக்கிறது எனக்கு பிடிக்கும். நான் ரம் அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், ஆனால் ட்ரம் அடிப்பேன். எனக்கு பிடிச்சதை நான் பிடிக்குன்னு சொல்லுவேன், எனக்கு பிடிக்காத நான் பிடிக்காதுன்னு சொல்லுவேன். அப்ப பாருங்க, ஒரு அவ்வளவு பெரிய ஒரு பிஸியில சிலம்பரசன் சொன்ன உடனே ஒரு தமிழ் நடிகன் நடிக்க நல்ல ஒரு இதெல்லாம் போய் பில்டப் பண்ணி இனிமேல் பண்ணக்கூடாது. நான் சாரி டு சே திஸ் திங், மன்னிச்சிருந்தேன் அந்த வார்த்தையை போட்டு. அந்த பையனோட படத்தில் பாட்டு எழுதணும்னு பாட்டு எழுதினார். அந்த பாட்டை எடுத்து வந்துட்டு இவர் வைரஸராக எழுதணும்னு தெரியாது. என் பையன் வந்து, அப்பா இந்த பாட்டை நீ பாடணும். என்னடா பாட்டுன்னு பாரதிராஜனை போட்டு கொடுங்க. அம்மாடி ஆத்தாடி அரைச்ச மாவு அரைப்போமா, துவைச்ச துணி துவைப்போமா, இது யார் லிரிக்க எழுதுனான்னு கேட்டேன். இது காமெடிலாம் கிடையாது, யார் யார் லிரிக்க எழுதுனான்னு கேட்டேன். எதுக்குப்பா, யார் எழுதுனா லிரிக்குன்னு சொன்னா, அரைச்ச மாவு அரைப்போமா, துவைச்ச துணி துவைப்போமா. ஓகே, யார் பேரரசு, யார் இந்த திருப்பாச்சிக்கு தந்த எழுதுன்னு இப்போ இது நான் தான் பண்ணணுமா? ஐயோ, நான் பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேலே ஆசை என்ன இது மாதிரிலாம் பாடி இது பண்ணியிருக்கேன். தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி, தாளம் முடிஞ்ச பாட்டை வச்சு தூக்கி வளர்த்த தங்கச்சி, தூக்கி எரிஞ்சா கண்ணுக்குள்ளே வச்சுதான் லேடிஸ்லாம் ஏதோ அழுதுகிடுது. நான் ஏதோ பேரை வச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன ஐயா இந்த பேரை விட்டுட்டு பேரரசு இந்த பாட்டை பாடினதை பாட சொல்லி சிம்பு அப்படின்னா, அப்பா எனக்கா நீ பாடுப்பா. பம்பு பண்ணுறான், தொண்டையெல்லாம் எனக்கு கட்டி இருக்கு, நான் எலெக்ஷன் டூரில் இருக்கிறேன், இந்த பாட்டை பாடியே திரும்ப பாடினேன். தமிழ்நாடு முழுவதும் இந்த பாட்டே கலப்புது பாரு. சின்ன குழந்தையிலேருந்து அத்தனை பேரும் நான் நினச்ச ஆங்கிள் வேற. உடனே அதை டிவிலாம் ரொம்ப இது பண்ணி, அம்மாடி ஆத்தாடி ஒன்று நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா இந்த பாட்டை டிஆர் அப்படின்னா, இது என்னடா அரைச்ச மாவு அரைப்போமோ, துவைச்ச துணி இப்போ துவைப்போமான்னு ஒரு வாத பொருளாக்கணும். அப்படியே உல்ட்டா பண்ணு. ஏய், என்ன பாட்டை பாடுறன்ற, பாட்டை போடு பட்டையை கிளப்புன்னா எண்டில் சொன்ன மாதிரி கேட்டேன். அம்மாடி ஆத்தாடி உன்னை நீ தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஜாதி சொன்னேன். நான் ஒரு ஆதிபராசக்தியின் பக்தன், நான் ஒரு சிவபக்தன். அந்த சிவசக்தி, நவசக்தி, தவசக்தி, யுகசக்தி, அதை பற்றி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெரிந்தோருக்கு சீவனை சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி ஒளிவிளக்கு என்று பாடிய திருமூலரை மனதில் வைத்த சிவபக்தன், 14 சித்தர்களை வணங்கக்கூடியவன். நான் சொல்லுகிறேன், அம்மா அடி ஆத்தா அடி உன்னை நீ தெரியாடி. இவர் எழுதுனது நயன்தாரா வச்சிருக்கலாம், இவர் எழுதினது அது பேரரசு. மன்னிக்கணும், இன்னைக்குதான் இது சொல்லியே ஆகணும். ஏன்னா நீ தம்பி, நீ பாட்டு எழுதி கொடுத்துட்ட என்ன நம்பி, தமிழ்நாடு மக்களும் படத்தை பார்த்துட்டாங்க அதை நம்பி. ஆனா பாட்டை பார்த்துட்டு நான் போயிட்டு அன்னைக்கு வெம்பி. ஆனாலும் அதை சொல்றேன் பாரு, எதுக்கு சொல்ற, எதையும்
பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் தான். அம்மாடி ஆத்தாடி உன்னை நீ தெரியாடி, நீ பாதி நாம் பாதி சேர்ந்து புட்டா சிவஜாதி. ஆம், என் அப்பன் சிவனும் சக்தியும் சேர்ந்தால் அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் என்றால் என்ன? நீ பாதி நான் பாதி, பதியே பார் பதியே, நீதான் என் சதியே, நான் தான் உன் பதியே. நீ பாதி நான் பாதி சேர்ந்து விட்டால் சரிபாதி என்று சொன்ன சிவனும் சக்தியும் அம்மாடி ஆத்தாடி என் கருமாறி உருமாறி நீ வருமாறி தமிழை தருமாறி நான் அழைக்கும் தாயே அம்மாடி ஆத்தாடி. அம்மாடி ஆத்தாடி உன்னை நீ தரியாடி. ஆம், அம்மாடி ஆத்தாடி என்று உன்னை அழைக்கும் நான் யார்? கூத்தாடி. இத்தாடி இது கூத்தாடி, அம்மாடி ஆத்தாடி உன்னை நீ தெரியாது. நீ பாதி நான் பாதி சேர்ந்து விட்டா சிவஜாதி. உலகமே சிவஜாதியா? உலகத்தில் ஏது சாதி? நான் சாதிக்கு பிறந்தவன் அல்ல, சாதிக்க பிறந்தவன். ஆண் சாதி பெண் சாதி. அந்த ஆண் சாதி பெண் சாதி அது நீ. அதுதான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து விட்டால் சிவஜாதி. என்ன பாட்டு என்னமோ எழுதியிருக்கான் ஒரு கலைஞர். நீ பாதி நான் பாதி சேர்ந்து விட்டா சிவஜாதி. அரைச்ச மாவை அரைப்போமா, துவைச்ச துணியை துவைப்போமா? லியோனி பட்டிமன்றத்தில் கிழிச்சிட்டு இருந்தாரு. பதில் சொன்னேன் மலேசியாவில். என்ன அரைச்ச மாவை அரைப்போமா, துவைச்ச துணி? ஆமா. போன உங்க தாத்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவரு பிள்ளை பெற்றாரு. அடுத்த உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவரு பிள்ளை பெற்றாரு. இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிள்ளை பெற்கிற. அடுத்த நாளைக்கு என் பையன் கல்யாணம் பண்ணிப்பா, பிள்ளை பெப்பா. இது அரைச்ச மாவு இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு விளையாண்டாங்க, அப்பா அம்மா விளையாட்டு. எல்லாரும் தானே கண்ட்ரி பண்றீங்க. அரைச்ச மாத அரைப்போமா, துவைச்ச துணிய துவைப்பாமா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிடி அம்மா. எத்தனை காலத்துக்கு அம்மா தான். சும்மா பேசக்கூடாது. சினிமாக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வருதே கஷ்டமா இருக்கு. அவன் சொத்து சுண்ணாம்பாக்கிட்டு இருக்கான். ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்கறதே கஷ்டமா இருக்கு. நான் என்ன பாருங்க, இவர்கிட்ட செல்வமணிகிட்ட சொன்னேன், ஜிஎஸ்டின்னு ஒரு வரியான் 20% அதுக்கு போடுவாங்களாம், மேல ஒரு 8. அப்ப 28% டாக்ஸ். இந்தியா முழுவதும் யூனிஃபார்ம். நான் கேட்கிறேன், இந்தியா முழுவதும் யூனிஃபார்ம் திங்க் பண்றீங்களே? இன்னைக்கு இது நான் எந்த அரசியலும் பேச, இந்த அரசியல் பேசியே தீருவேன். என்னன்னா, ஏன் எங்களுடைய வரியா எங்களுக்கு போடக்கூடிய வலியா? பேரரசு அவர்களுடைய எல்லாத்தையும் பாராட்டிட்டேன், பாட்டிலேருந்து இதுலேருந்து. இப்போ நான் தலைப்பு மாறுறேன். இதை நீங்கள் பாரதி ராஜா அவர்கள் முன்னாடி நான் முன்மொழிந்து இதை நான் வச்சுட்டு போகிறதுக்கு காரணம், இண்டஸ்ட்ரி இல்லைன்னா நாங்கள் இல்லை. நீங்கள் எங்களை கூப்பிட்டதே நாங்கள் வாழ்ந்துட்டோம். நாங்கள் வாழ்ந்த காலம் போக அடுத்து இருக்கும் அடுத்த தலைமுறையும் வாழ வேண்டும், சினிமா வாழ வேண்டும். எங்களுக்கு சோறு போட்டது சினிமா, எங்களை அடையாளம் காட்சது சினிமா. அதனால இந்த சினிமா இன்னைக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு % டாக்ஸ் எல்லாம் தாங்காது. இந்தி படத்துக்கும் தமிழ் படத்துக்கும் ஒரே கதியா? இந்தி படத்தோட பட்ஜெட் என்ன, தமிழ் படத்தோட பட்ஜெட் என்ன? ஏன் இந்தி படத்துக்கு அத்தனை கோடி பேங்க்ல கடன் தருவான், தமிழ் படத்துக்கு வாங்கி தரீங்களா? இந்தியா முழுவதும் நீங்க யூனிஃபார்மா நீங்க ஜிஎஸ்டி போடுறீங்களா? வாங்கி தருவீங்களா? சார், காப்பிரைட் ஆக்ட்னு ஒன்று இருக்கா, திருட்டு விசிடி. அந்த காப்பிரைட் ஆக்ட்ல எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயாவது, ஏயா நாளைக்கு நான் கேட்கிறேன், ஒரே ஒரு 2000 ரூபாய் நோட்டு மாதிரி வேற ஒரு நோட்டை நாங்க அத்தனை நோட்டு அடிக்கிறோம். டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்த பிரதமர் மோடி அவர்களே, ஒருத்தன் கள்ள நோட்டு அடிக்கிறான் பல கோடி, கண்ட்ரோல் பண்ணுவீங்கல்ல? அப்ப எங்க வீட்டு ரத்தம், எங்களோட உழைப்பு, நாங்க படம் எடுத்தா திருடான அதை தட்டி கேட்க முடியாது. ஏன்? அது மட்டும் உங்களுடைய பொருளாதாரம். சினிமா தாயா எங்க ஆதாரம்? சினிமா தாயா எங்க பூவா? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இன்னொன்னு, சேவை வரியா, சர்வீஸ் டாக்ஸ், டாக்ஸ் 30%, சர்சார்ஜ் 3%, 33. இதுல சேவை வரி 15.
அதை கூட்டினா 48-50%. அதுக்கு மேல ஏதாவது நீங்க ஒரு இடம் வாங்கணும்னா அதுக்கு முத்திரைத்தாள், அதுக்கு வரி. சம்பாதிக்கிறதுல 65% கவர்மெண்ட்டுக்கு கட்டிடணும். மீதி தான் எடுத்துட்டு போனா எவன் காட்டுவான் கணக்கு? எவனுக்கு கணக்கு காட்டணும்னு தோணும்? யோசிங்க. ஏன் வெளிநாட்டில் கொண்டு போய் கருப்பு படம்? நாங்களாம் சுவிட்சர்லாந்து அந்த படையெடுக்கிறதுக்கே போறது கஷ்டப்படுறோம். நாங்க எங்க சிசுல பணம் போடுறோம். சிசுல பணம் போட்டாலும் கோட்டீஸ்வரன் யாரு? அரசியல்வாதி, அரசியல் கட்சி தலைவன். சார் வயிறு எரிஞ்சு சொல்றேன் சார், நான் அத்தனை அவ்வளவு கோடிக்கு இன்னைக்கு கஷ்டப்படுறேன். ஆனா ஒரு தவறான இடத்துக்கு போய் அரசியலை சம்பாதிக்கணும்னா இப்ப இருந்த சூழ்நிலை நான் 100 கோடி கூட எனக்கு தரேன்னு சொன்னாங்க. கொள்கையை விட்டு போலையா? கொள்கைக்காக நிற்கிறேன், லட்சியத்துக்காக வாழறேன், லட்சியத்துக்காக போல. இன்னொன்னு இதுக்காக நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப வல்லவன், புத்தன், இதெல்லாம் நீங்கெல்லாம் தூக்க மாட்டீங்க, ஒன்றும் செய்ய மாட்டீங்க, அதெல்லாம் எனக்கு கிளீனா தெரியும். உங்களுக்கு வேஷம் போடணும், உங்களுக்கு நல்லவனா இருக்கவே கூடாது, போல்டெல்லாம் பேசக்கூடாது. நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே அரசியல் பேசினேன். அண்ணன் பாரதி ராஜாவுக்கு தெரியும், பாக்கியராஜ் அவர்களும் தெரியும். அன்னைக்கெல்லாம் யாராவது பேச முடியுமா? பேசியிருக்கிறேன். 3 முதலமைச்சர் இருந்து போராடி இருக்கிறேன். ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கேன். அதை என்ன பதவின்னு கேட்பீங்க, அது வேற விஷயம். நாட்டில் கவுன்சிலர் பதவியை ராஜினாமா பண்ண இந்த நாட்டில் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி, மந்திரி பதவிக்கு நிகரான பதவியை ராஜினாமா பண்ண டி ராஜேந்தர். ஈழத்தமிழக துரோகம் பண்ண காங்கிரஸோடு கூட்டணி வைத்த திமுகவோடு கூட்டணி சேர மாட்டேன் இன்னை வரைக்கும் கஷ்டப்படுறோம் டி ராஜேந்தர். 234 தொகுதியில வித்தியாசமான எம்எல்ஏ கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர் என்று அன்றைய முதல்வராக இருந்த கலைஞரிடத்தில் பேர் வாங்கின டி ராஜேந்தர். எந்த பிரச்சனையை கொடுத்து பேசினாலும் தம்பி அண்ணன் பாரதி ராஜா சொல்லி இதை பேசு என்று சொன்னால், தமிழ் படைப்பாளி சங்கம் உருவாக்கிய போது பெடரேஷன்ல தான் இருப்பேன், தொழிலாளர் மீறி வரல. ஆனா படைப்பாளி உருவாக்கிட்ட தமிழ்நாட்டை தமிழ் படைப்பாளி சங்கத்துக்கு அன்னைக்கு கேமரா கொடுக்கல. நான் எம்எல்ஏ, கலைஞர் முதல்வர், தமிழ் படைப்பாளி சங்கத்துக்கு கேமரா கொடுக்காம தமிழ்நாட்டில் எந்த யூனிட் இருக்க முடியாது. கிழிச்சிடுவேன், கொடுத்திடுவேன். பேசணும்னா இல்லையா செல்லமணி சொல்லட்டும். இனி பேசலடா தம்பி, நீ அன்னைக்கு எம்எல்ஏ இருந்து தமிழ் சினிமாக்கா பேசணும் பாரதி ராஜா இந்த மேடையில சொல்லட்டும். இறங்கி போறேன், இறங்கி போறேன். ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக அப்படி போராடினவன் இங்க போராடுறவனே வேணாம். போராடுறவன் இன்னைக்கு நாட்டுக்கு வேணாம். உண்மையை சொல்றவன் வேணாம், உரைக்க சொல்றவன் வேணாம். அந்த நிலைமை போயிட்டு இருக்கு. போகட்டும், பேச வேண்டிய விஷயத்தை இந்த நேரத்தில் பேசணுங்கிறதுல பேசுறேன். அதனால் இந்த ஜிஎஸ்டி வரி எங்களை பாதிக்கும். அதுல டிடிஎஸ் ஒண்ணு, அதாவது வேற ஒருத்தன் வேலை செய்வானா அவனுக்கு டிடிஎஸ் பிடிச்சு நாம கட்டுமா? ஏன்டா அவன் பேண்ட் போட்டு அவன் பேண்ட நான் ஏன்டா சிப்பு போடணும்? அவன் வேட்டிய அவன் வேட்டிய நான் ஏன்டா இது பண்ணி நான் இடிச்சல பிடிச்சு கட்டணும்? என்னையா சேவை வரி எங்களுக்கு சினிமாக்காரங்க போடக்கூடாது. நீங்க விஷால எழுச்சி போயிட்டாரு, செல்லமணி வச்சுட்டு சொல்ற, பாரதி ராஜா அவர்களை வச்சுட்டு சொல்ற, இந்த ஜிஎஸ்டி வரியில பெரிய படம் தான் வாழும், பெரிய திமிங்கலம் தான் வாழும். 256 ரூபாய் டிக்கெட் எல்லாம் கொடுத்து சாதாரண படத்தை பார்க்க முடியாது. இது ஒரு தமிழ் படத்தை, தெலுங்கு படத்தை, கன்னட படத்தை, மலையாள படத்தை, பிராந்திய படங்களை, மாநில அளவில் உள்ள படங்களை சீரழிக்க, சின்ன பின்னமாக்க செய்யக்கூடிய சதி திட்டம். இந்த ஜிஎஸ்டி எல்லாம் தனிப்பட்ட முறையில் திரையுலகம் எதுக்கணும். ஒன்று கூடியது என்னத்தை எதுக்க போறாங்க அது வேற விஷயம். ஆனா எதுக்கணும். இதுல டிடிஎஸ் அடுத்தவன படத்தை கட்டணும். இதெல்லாம் டோட்டலா சினிமா. எங்களுக்கு சேவை வரி போடுறீங்கள, அரசியல் கட்சி தலைவர் அத்தனை பேர் சேவை தானே பண்றான், அவங்களுக்கு போடு சேவை வரி. எவ்வளவு கோடி சம்பாதிச்சிருப்பாங்க? சரி வந்துட்டேன், மீடியாவுக்கு ஏதோ தீனி பொண்ணுங்கள அதில் தான் போட்டேன், போட்டது பொருள் நினைக்கிறேன். இதுக்கு மேல வேணாம். நன்றி, வணக்கம்.